சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு புல்லுமேட்டு பாதை வழியாக பக்தர்கள் சென்று வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி. சபரிமலைக்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போது புல்லுமேட்டு பாதையும் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கு என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? மண்டல காலம் தொடங்கியதிலிருந்தே பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடியோட பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்நிலையில வரும் பக்தர்கள் பாத்தீங்கன்னா வாகனங்கள் மூலயமா நிலக்கல் மற்றும் பம்பைக்கு அங்க இருந்து மலை ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பெரும்பாதை வழியாகவும் சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க. மற்றொரு பாதையான புல்லுமேட்டு பாதை வழியாகவும் சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வாங்க. இந்த புல்லுமேட்டு பாதை என்பது பாத்தீங்கன்னா வண்டிப்பெரியார்ல இருந்து சத்திரம் வரைக்கும் 6 கிலோமீட்டரும், சத்திரத்திலிருந்து நடைப்பயணமா சன்னிதானத்துக்கு 6 கிலோமீட்டரும் செல்லுவாங்க. இந்த சத்திரத்திலிருந்து சன்னிதானத்துக்கு செல்லக்கூடிய பாதை பாத்தீங்கன்னா கானக பாதை, அதாவது வனப்பகுதியை வன விலங்குகள் அதிகம் இருக்கிற வனப்பகுதி என்றே சொல்லலாம். அதனால பாத்தீங்கன்னா இங்க இருந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு, ஐயப்ப பக்தர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த வனவர்கள் பாத்தீங்கன்னா துப்பாக்கி ஏந்தி இவங்களுக்கு பாதுகாப்பா செல்வாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களை வழியனுப்பிச்சு வைப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா பகல் 1 மணி வரை, அதாவது சத்திரத்திலிருந்து சன்னிதானம் போக பகல் 1 மணி வரை செல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சன்னிதானத்திலிருந்து சத்திரம் வர்றதுக்கு பகல் 2 மணி வரை செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அந்த நேரத்தை நியமிச்சிருக்காங்க. இத்தோடு மட்டும் இல்லாம வர்ற ஐயப்ப பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா சத்திரத்துல தேவையான, அதாவது கழிப்பிட வசதி, குடிநீர், மருத்துவம் போன்ற வசதி எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. அதனால பக்தர்கள் இந்த பகுதியில பாதுகாப்பாக போறதாக அவங்க ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கடந்த இந்த 3 தினங்கள்ல பாத்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் இந்த புல்லுமேட்டு பாதையில சென்றுட்டு இருக்காங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல புல்லுமேட்டு பாதை வழியாக ஐயப்பனை தரிசனம் செய்யறதுக்கு சென்றுட்டு இருக்காங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்திலிருந்து வண்டிப்பெரியார் மிக அருகாமையில் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டிப்பெரியார்ல இருந்து சன்னதியும், ஐயப்பனுடைய சன்னதியும் மிக அருகாமையில் இருக்கிறதுனால இந்த புல்லுமேட்டு பாதையில அதிக அளவு போறதுக்கு உண்டான அவங்களுக்குள்ள பக்தர்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டு இந்த வழியாக சென்று கொண்டிருக்கார்கள். நன்றி சிவசபாபதி, உங்களுடைய கள விவரங்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.